இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, கிறிஸ்துவின் பரிபூரணமே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் வழங்குகிறது. வசனம் பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்க, இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு சிரமத்தையும் எதிர்கொள்ள தேவனின் வல்லமை நம்முள் எப்படி வேலை செய்கிறது என்பதை சொல்லுகிறது இல்லையா. பவுல் இதை எழுதும்போது அவர் சிறையில் இருக்கிறாரு. ஆனாலும் அவர் சொல்வது நான் ஜெயிக்கிறேன். பாருங்க, அது அவருடைய மன வலிமை அல்ல, கிறிஸ்துவின் வல்லமையினால் அவர் சொல்லுகிறார். நான் எவ்வளவான நிலைக்குள்ளும் திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். நான் தாழ்ந்திருக்கிற நிலைக்கும் மிகுந்திருக்கிற நிலைக்கும் நான் பழகினேன் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, இந்த பலப்படுத்துகிற கிறிஸ்து பாருங்க, 2 கொரிந்தியர் 12:9 பார்க்கலாம். பாருங்க, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலும் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் சொல்லுகிறார் இல்லையா. அப்போ என்னுடைய பலவீனத்திலையும் கிறிஸ்துவுடைய பலம் பூரணமாய் விளங்கும், அவருடைய வல்லமை என் மேல் இருக்கும். பாருங்க, அதனால் அந்த பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். நம்ம எத்தனை நேரத்தில் அந்த பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? கிறிஸ்துவினால் வல்லமை பெற்றவர்கள், கிறிஸ்துவின் வல்லமை நம்மேல் இருக்கிறது. அதனால் இந்த பலவீனத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போகாதபடி அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம இருதயத்தில் வைத்து வாயிலை அறிக்கை எடுக்கும் பொழுது அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. பாருங்க, நம்மள பலவீனங்கள் பலமாய் மாறும், கிறிஸ்துவின் பலம் நமக்கு உண்டாகும். பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்க, எல்லாவற்றையும்ன்றது தேவன் நமக்கு கொடுத்த கடமைகள், சவால்கள், எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் உள்ளடக்குகிறது. பாருங்க, நாம தனியாகவே இல்லை, அவர் நமக்குள்ளே வல்லமையாய் இருக்கிறார். அவரில் முழுமையோடு இணைந்தவர்களாக நாம் இருக்கிறோம். பாருங்க, நம்மை அழுத்தும் எந்த சூழ்நிலையும் முக்கியமாய் பார்க்காமல் நமக்குள்ளே வாழும் வல்லமையே முக்கியமாய் அந்த கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும். ரோமர் 8:37 பாருங்க, இவை எல்லாவற்றையிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்போ நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, அதாவது நமது வெற்றி தேவனுடைய அன்பால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாருங்க, நம்ம எந்த சூழ்நிலையில் என்னை கீழே இழுக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் என்னை கீழே தள்ள முடியாது. அவருடைய வல்லமை இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, நம்ம கனி கொடுக்கவே முடியாது. பாங்க, நம்ம வாழ்வில் பாங்க, யோவான் 15:5 சொல்லப்பட்டிருக்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் செடி, நாம் கொடிகள். அந்த ஒரு இணைப்பு பாருங்க, அந்த இணைப்பு இருக்கும் பொழுது மிகுந்த கனியை கொடுக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவனுடைய பலன், தேவனுடைய வல்லமை நமக்குள் நிறைந்து நம்ம எல்லாவற்றையும் செய்கிற அந்த உன்னதமான பலன் நம்மளை நிரப்புகிறது. தேவன் இந்த கால வேளையில் இடைப்படுகிற ஒரு காரியம், உனக்குள்ளே நான் இருந்து எல்லாவற்றையும் செய்கிற அந்த பலத்தினால உன்னை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவேளை நம்மளுடைய பலத்தினால, நம்மளுடைய திறமையினால, இல்லை நம்மளுடைய பண பலமோ இல்லாட்டி உடல் பலமோ எதை நம்பிக்கொண்டு நம்ம பெருசாக செய்ய முடியாமல் இருக்கிறோமோ அதெல்லாம் விட்டு தேவ பலன், அந்த உன்னதமான பலன் நம்மளை நிரப்ப வேண்டும். அவருடைய வல்லமை நம்மளை வழி நடத்தும் இல்லையா. பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் இன்றைக்கு சுவாசிக்க வேண்டும். நாம் எதிர்கொள்ளுகிற அந்த சவால்கள் இல்லையா, அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒவ்வொன்றுக்காக ஜெயிக்க தேவனுடைய வல்லமை நம்ம கேட்கலாம். பாருங்கள், நம்மளோட ஜெப வேலையில் இந்த வசனத்தை மனதில் வைத்து, தேவ வல்லமை எனக்குள் ஊடுருவுகிறது, நான் ஜெயிப்பேன், நான் அல்ல, எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கையிடணும். பாருங்கள், அறிக்கையிடுவோமானால் நாம் கிறிஸ்துவில் பரிபூரணமாய் இருக்கிறோம்.
தேவன் நம்மை அளித்திருக்கிற காரியங்கள் அனைத்தையும் அவருடைய வல்லமையினால் நாம் முடிக்கக்கூடியவர்களாய் இருப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நீர் எங்களுக்குள்ளாக இருப்பதால் நாங்கள் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் வல்லமை உள்ளவர்களாய் இருக்கிறோம் ராஜா. எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு அதை செயல்படவும் ஆண்டவரே, ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.